ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நாடாளுமன்றத்தில் மீண்டும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் படங்களை வைப்பதற்கு பிரதமர் மோடியால் முடியுமா என கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜேந்திர சோழன் எல்லா நாடுகளையும் கீழ்த்திசை நாடுகளை ஜெயித்தான், புலிக்கொடியை பறக்கவிட்டான். இந்த பெருமை இந்தியாவில் எந்த சாம்ராஜ்யத்துக்கும் எந்த மன்னருக்கும் கிடையாது என்று மகளுக்கு எழுதினார். இதை 1986 வருடம் நவம்பர் 26 இதை நான் பேசினேன். பேசிவிட்டு என் சக நண்பர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நீங்கள் இன்றைக்கு வெளியே போகும்போது பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய வெளிச்சுவரின் உள்பக்கத்தை பாருங்கள். வரிசையாக சித்திரங்கள் இருக்கும், ஓவியங்கள் இருக்கும். அதில் ஒரு ஓவியம் மகாராணா பிரதாப் சிங்கினுடைய தியாகத்தை பற்றிய ஓவியம். அதற்கு அடுத்த ஓவியத்தை பாருங்கள், த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் சோழா எம்பயர். அவர்கள் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்ற சோழ சாம்ராஜ்யம் என்று படத்தை எழுதிவிட்டு வேலும் வாளும் தாங்கிய வீரர்கள் கப்பல்களிலே இருக்க, கப்பலிலே புலிக்கொடி பறக்க, கடற்கரையில் நின்றவாறு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கையில் வேல் ஏந்தியவாறு அந்த படைகளை நோக்கி நீட்டியவாறு அந்த படம் வரையப்பட்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு செல்லுங்கள், எங்கள் சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்றேன். சரியாக ஒரு வார காலம் கழித்து வந்து நான் பார்த்தேன், அதிர்ச்சியுற்றேன். அந்த படம் அந்த சுவற்றிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. நான் அதற்கு பிறகு வந்த எல்லா அமைச்சரவைகள் காலத்திலும் கேட்டிருக்கிறேன், அந்த படத்தை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறீர்கள்? எங்கள் பெருமையை, எங்கள் சாதனையை, எங்கள் வெற்றிகளை விவரிக்கின்ற படம் அல்லவா அது? ஏன் எங்கே கொண்டு போய் ஒளித்து வைத்தீர்கள் என்று கேட்டேன். இப்பொழுது நரேந்திர மோடியை கேட்கிறேன். நான் ராஜ்யசபையிலே இருந்தால் நேரிலேயே கேட்டிருப்பேன். இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை. சூலூர் கூட்டத்தின் வாயிலாக பிரதம மந்திரியை கேட்கிறேன். அந்த ஓவியம் எங்கே இருக்கிறது? Where is that portrait? எங்கே அந்த சித்திரம் இருக்கிறது? அதை திரும்ப கொண்டு வந்து அந்த சுவற்றிலே பதிப்பித்தால் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழர்களை, சோழ மன்னர்களை, புலி கொடியை நீங்கள் ஆதரித்ததாக அர்த்தம். இல்லையேல் நீங்கள் வெளிவேசம் போடுகிறீர்கள். இதையெல்லாம் சொன்னால் தமிழர்கள் மயங்கி விடுவார்கள் என்று கருதி சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றியும் நீங்கள் வாய்கிழிய பேசிவிட்டு போய்விட்டீர்கள். எங்கள் தமிழர்களை ஏமாற்றலாம் என்று கருதி கொண்டு. அது ஒரு காலம் நடக்காது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். இங்கே என்னை போன்றவர்கள் லட்சோப இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் நாடி நரம்புகளின் உணர்ச்சியை நான் ஊட்டுவேன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.